அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரபீன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு ரபீன். சார், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அரசியல் சூழல் தினந்தோறும் பரபரப்பாக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைய தினத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். அந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு என்ன விஜய் மேலே பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இத்தகைய வேலை செய்ய ரஜினி அவ்வளவு கேவலமானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க ரஜினிகாந்தோட ப்ரெஸ் மீட்டை? ஒவ்வொன்றுக்கும் ரஜினி பயிற்சி இருக்க வேண்டியதாக இல்லை. ப்ரெஸ் மீட் கொடுக்காமலே ரஜினி இதை தவிர்த்துட்டு போயிருக்கலாம். 1000 பேர் 1000 வதந்தியை பேசத்தான் செய்வான். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அப்படியே போயிருக்கலாங்கிறது நாங்கள் தம்பி ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார் இல்லையா, அதான் என் கருத்து. ரஜினிக்கு ப்ரெஸ் மீட் பொறுத்தவரோட இதற்காக எல்லாத்துக்கும் பயிர் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா அக்யூசேஷனுக்கும். ஓகே சார், ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்து நீங்கள் தேர்தலில் நின்று இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு நான் 100% வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இது கிளைம், இது யூகம். ஓகே, நாம் வந்து ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் சொன்னேன். 50% ரஜினி வந்தால் வருவார்னு சொன்னேன். அதைத்தான் அவங்க விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனாக நடத்தினாங்க, முதன்மை சக்தின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இது இருந்தது, வாய்ப்பு இருந்தது. பட் அது யூகம், இது நிஜம். 35 விழுக்காடு விஜய் எடுத்ததும் 108 சீட் எடுத்து எம்ஜிஆர் மாதிரி நம்பர்ஸில் மெஜாரிட்டி வர முடியாமல் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக போனதும், எம்ஜிஆரோட 5 விழுக்காடு அதிக வாக்கெடுத்து 5 விழுக்காடு கிட்ட அதிக வாக்கெடுத்து செல்வாக்கை காட்டினதும் முதல் தேர்தலில் காட்டினது நிஜம். மற்றது கிளைம், அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். அது யூகம். அந்த யூகத்தை நம்பி தான் நாம் ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷனும் 50 விழுக்காடு எடுப்பாருன்னும் நம்ம ஸ்ட்ராட்டஜி ரஜினி கேட்டால் அது நம்ம பெரிய வெற்றியை கொடுப்போங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சார், அது எந்த காலகட்டத்தில் சார்? 2016 இல்லை? அந்த இது எல்லாமே யூகம் தானே. சாமான் ஒரு கருத்தை சொல்லுவார், நான் ஒரு கருத்தை சொல்லுவார். எது கரெக்டுன்னு என்ன எவிடன்ஸு, என்ன டேட்டா யார் எடுக்க முடியும்? இல்லை, ரஜினியோட அந்த ஹைப், இப்போ இருக்கிற விஜய்க்கு இருக்கிற அந்த ஹைப் வந்து எப்போ இருந்தது? 2016 இருந்ததா சார்? 96 இருந்து 2006 தான் சரியான டைம். 2021 இருந்தது. கேட்ட திறந்தாலே ஹிட்டிங் போடுறாங்கலாம் தமிழக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் சொன்னதெல்லாம் இருந்தது. இட்ஸ் இஸ் தேர், வாட் எவர் மேபி. இதுதான் ஃபேக்ட், இதுதான் நிஜம். நம்ம நிஜத்தை தான் பேசிகிட்டு இருக்க முடியும். அவரா ரஜினி கிளைம் பண்ணுறதுல தவறு இல்லை. ஓகே சார், கமல், ஏன்னா அதில் நானும் ஒரு பார்ட்டி பிரைமரி 50% ஓட்டு என்டிஆருக்கு இணையான ஒரு ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன்லாம் சொல்லி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணல நானும் ஒரு ஆளுங்கிறது உண்மை. பட் மெட்டீரியலைஸ் ஆன நிஜம் வந்து விஜய் தான். ஓகே, கமல் முதல்வராக இருந்தால் கூட நான் ஒருவேளை புறமப்பட்டிருப்பேன். இல்லை, நான் அந்த பேட்டியை ரஜினி தவிர்த்திருக்கலாங்கிற கருத்தை நான் சொல்லிட்டேன். ஓகே சார், கமலஹாசன் அவருமா அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. ரஜினியும் நானும் நண்பர் தானே தவிர எதிரிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் விஜய்க்கு அவகாசம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும்னு விஜய் ரஜினி 2 பேருமே அந்த வார்த்தையை இல்லை. விஜய்க்கு நேரம் கொடுக்கணுங்கிறது உண்மைதான். 6 to 8 months ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறது பார்த்து தான் சொல்லணும். புதியவர்கள், யங் கவர்மெண்ட், இங்கே கீர்த்தனாலாம் சிவகாசி பேட்டியெல்லாம் கவர்மெண்ட் நல்லா போகணுங்கிற நல்ல எண்ண ஓட்டங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. எத்தனை பேர்கிட்ட நல்ல எண்ணம் இருக்குது, எத்தனை பேர்கிட்ட அந்த நல்ல எண்ணம் இல்லாத தன்மையெல்லாம் இருக்குங்கிறது வந்து 6 to 8 months தான் தெரியும். க்ளீனாக கவர்மெண்ட் கொடுக்குன்னு நினைக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர், க்ளீனுன்னு சொல்லிக்கிட்டே கரப்ஷனை விஞ்ஞான ரீதியாக பண்ணுறதுக்கு எத்தனை பேர் தயாராங்கலாம் ஒரு 6 to 8 months கொடுத்து தான் வாட் இஸ் த ஃபேக்ட்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு நிர்வாகத்தில் அவங்க வந்திருக்காங்க, புதியவர்கள், இளைஞர்கள், அவங்க நல்ல நிர்வாகம் கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்கணும். அந்த வகைக்குள்ளே கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி we have to wait and watch தான். ஓகே சார், இது வந்து சினிமா துறை சம்மந்தப்பட்ட தேர்தலாக மாறிடுச்சா சார்? ரஜினி வருத்தப்படுறாரா, நம்ம வந்து அந்த நேரத்தில் தேர்தலில் நின்று இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரா? முடிஞ்சதான் கதம் தான். அடுத்த கட்டம் வாட் நெக்ஸ்ட்டுங்கிறத தான் பார்க்கணும். ரஜினியை பொறுத்தவரை எனக்குள்ள எதிர்பார்ப்பு இன்னும் 3 வருஷம் இருக்குது. இனிமேலாவது அண்ணன் ரஜினிகாந்த் வந்து மோடி பிரதமருங்கிறதுக்காக 29 நிற்பார் நான் எதிர்பார்க்குறேன். இட் இஸ் அப் டு ரஜினி டு டேக் த கால் அண்ட் டிசிஷன். என்னோட எதிர்பார்ப்பு மோடி பிரதமருங்கிறதுக்கு ரஜினி 29 நிற்பாருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. மற்றபடி அரசியல் ரீதியாக ரஜினி அப்பொலிட்டிக்கல் தான். இப்போ அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக தான் ரஜினியை நான் பார்க்குறேன். எனக்கு தேர்தல் காலகட்டத்தில் அதைத்தான் நான் சொன்னேன். ஓகே, அதிமுக திமுக இணைப்புக்கு ஒரு காரணகாரியாக இருந்தாரா ரஜினி? அவர் தான் மறுத்துட்டாரு. அது கூட அவர் இருந்திருக்க மாட்டார். அது மறுக்க வேண்டிய அவசியமே இல்லை, கடந்தே போயிருக்கலாங்கிறதான் நானே சொல்கிறேன். சோசியல் மீடியாவில் ஆனால் இது பெரிய பேசு பொருளாக மாறிடுது. சோசியல் மீடியாக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், விஜய் ரசிகர்கள் அது ஒரு பெரிய பரப்புரையாக ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி, 4 நாள் பண்ணுவாங்க, 5 நாள் போயிடும், அவ்வளோதானே.
ரஜினிக்கு எதிராகவே அது ஒரு பெரிய அரசு. அதனால தான் வெடிச்சு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. 4 நாள் பேசுவாங்க, 5ஆவது நாள் போயிடும். அது போய் சென்சிட்டிவ் ஆகி அதுக்கு போட்டு பதில் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து சொல்லியிருக்காரு, இன்ஸ்டாகிராம் மூலம் குழந்தைகளை வந்து மையப்படுத்தி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி எடுத்துக்கலாம் சோசியல் மீடியாவோட தாக்கம் இந்த தேர்தலில் எப்படி? அது எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அதே ஆயுதத்தை அடுத்த எலெக்ஷனில் ஸ்டாலின் எடுக்கிறது இயல்பு தானே. இப்போ வந்து விஜய் ஒரு ட்ரெண்ட், நம்ம க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவருக்கு ஒரு ஓட்டு உண்டு. விஜய்க்கு உள்ள ஓட்டு வந்து எலெக்ஷன் பிறகு 27 to 30 வரை கடைசி ரவுண்ட் நம்ம நினச்சோம், 35க்கு போய் சீட் கன்வெர்ட் ஆகிட்டு. ஓகே, அப்போ இந்த பாணிக்கை வந்து வெற்றிகரமான பாணியை எல்லாரும் பின்பற்றது இயல்பு தானே. ஸ்டாலின் வந்து இன்ஸ்டாகிராமில் திமுக இன்ஃப்ளூயன்சர் ஒப்பீனியன் கிரியேட்டர்ஸுக்குள்ளே ஆக்டிவாக சொல்லுவார். சீமான், அண்ணாமலை போன்றவங்கெல்லாம் இதில் நமக்கு பாசிட்டிவாக என்ன கிடைக்குது, நேர்மறையாக நம்ம இதில் என்ன வாய்ப்பு கிடைக்குது, விஜய் பாணியில் நமக்கு என்னென்னலாம் சாதகமாக இருக்குங்கிறது. வெற்றி பெற்ற பாணியை எல்லாரும் வந்து பின்பற்றது இயல்பான ஒன்று தானே. வெற்றி பெற்றவர் விஜய், அவருக்கு பாணி என்ன, அதிக மீட்டிங் பேசாமல் இருக்கிறது, குறைஞ்ச மீட்டிங் பேசுறது, ப்ரெஸ் மீட் கொடுக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஸ்கேர்சிட்டியை உருவாக்கும், ஒரு கோர்டிங்கில் வந்து முக்கியமானவராக காட்டும். 4 மீட்டிங்கில் ஒரு கருத்து சொன்னால் ஒரே கருத்து பரவும். 4 மீட்டிங் ஒரு மீட்டை இங்கே ஒன்று ஆக்குனா அதோட இம்பார்ட்டன்ஸும் வால்யூமும் வந்து மீடியாக்களில் பெருசாகும். ஸோ இதெல்லாம் அவருக்கு கை கொடுத்துன்னு சொன்னால் நமக்கும் இது கை கொடுக்கும்னு சொல்லி அதை மற்றவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது, வெற்றி பெற்ற ஒரு ஃபார்முலாவை மற்றவங்க ஃபாலோ பண்ணுறது இயல்பானது, இயற்கையானது தானே. ஓகே சார், ஆனால் இந்த யுக்தி வந்து எல்லாருக்கும் பொருந்துமா சார்? பொருந்தது பொருந்தாதது ரெண்டாவது விஷயம். முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை. ஓகே, இப்போ திமுகவும் அண்ணாமலை முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை. விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு அதை முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ இப்போ ரஜினிக்கு நம்ம சொன்னது ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் 50 விழுக்காடு ஓட்டுன்னு சொன்னது, அதைத்தானே அவங்க பண்ணாங்க. பட் நமக்கு கையில் வெப்பன் இல்லாதனால நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அவங்களோட வெப்பன் இருக்குது, அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதுதானே. அப்போ அது அவங்களுக்கு பொருந்திடுச்சு. ஒருத்தருக்கு பொருந்தலாம், பொருந்தாமல் போகலாம். அது காலமும் நேரமும் தானே முடிவு பண்ணும். ஓகே சார், அதிமுகவுக்கு கட்டமைப்பு பலம் இருந்தது. நாம் தமிழருக்கு வந்து இந்த ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இது ரெண்டுமே பலமாக இருந்தது தான் விஜயோட வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்குமா? விஜயோட வெற்றிக்கு விஜய் ஒரு காரணம், சந்தர்ப்ப சூழ்நிலை காரணம். அது அவருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது. ஒரு நிகழ்வு மாதிரி இன்னொரு நிகழ்வு வந்து அரசியல் களத்துக்குள்ளேயே எதுலேயுமே இருக்கிறது இல்லை. அந்த வகையில் விஜய்க்கு நிகழ்வுக்கு வந்து ஒவ்வொன்றுமே வந்து அவருக்கு சாதகமாக வந்துச்சு. இப்போ சீமான் அவர் வந்து கூட்டணி அரசியலுக்குள்ளே தனிச்சு தான் நின்னார், இன்றைக்கும் தனிச்சு தான் நிற்கிறாரு. விஜய்க்கு இந்த மாடலில் நம்மளும் நாளைக்கு எழும்பி வர முடியும் நம்பிக்கை அவருக்கு இருக்குது, அண்ணாமலைக்கு இருக்குதுன்னு வைங்க. அப்போ சீமான் வந்து தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சீமானை வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் ஜெயலலிதா, இவர் வந்து பெரிய லெவலில் வளரக்கூடாதுன்னு ஜெயலலிதா ஒரு இடத்துல அவர் கட்டையை போடுறாங்க. அந்த கட்டையை போடலைன்னா அவர் இருந்ததோட 10 மடங்கு பெருசாக வளர்ந்துருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடியவர் வந்து சீமானை வந்து எடப்பாடி கூட கூட்டணி போகணுங்கிறதுல சொல்கிறாரு. சீமான் வந்து எடப்பாடி கூட்டணியை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. எடப்பாடிக்கு எதிராட்டே எல்லா அரசியல் அவர்களையும் பண்ணுறாரு. சீமான் கூட இருக்கக்கூடிய நம்ம போன்றவங்க சீமான் முடிவு வந்து தனிச்சுன்னு சொல்லும்போது நம்மளும் தனிச்சுங்கிற கருத்தை சீமான் மக்கள் தெளிவாக நிற்கிறோம். அப்போ சீமான் இந்த தனிச்சுங்கிற முடிவு எடுத்து போகிறார், இது ஃபேக்ட். அப்போ நீ யூகத்தில் வந்து சீமான் வந்து எடப்பாடியை சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா போலரைஸ் ஆகிருக்கும், எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின் வந்திருக்கும், வேற மாதிரி போயிருக்கும். இப்போ அது வந்து யூகம். நிஜம் சீமான் தனிச்சு நின்னது விஜய்க்கு அது சாதகமானது, எடப்பாடிக்கு அது பாதகமானது நிஜம். ஸோ நிஜம்தான் இதில் பெருசே தவிர யூகத்தில் யார் வேணாலும் அந்த யூகம் தொடர்பாட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம். வாட் இஸ் த ஃபேக்ட்னா திஸ் இஸ் த ஃபேக்ட். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஒரு நிகழ்வு தென் காங்கிரஸ் தன் ஓட்டை விசிகாட்ட விஜய்கிட்ட அனுப்பி வச்சுட்டாப்புல, விசிகா தங்க ஓட்டை விஜய்கிட்ட அனுப்பி வச்சுட்டாப்புல. திமுகவுக்கு ஓட்டு ஒழுங்காக போட்டது நெஹ்ரு திருச்சியில் பேசுகிற மாதிரி முஸ்லீம்களால் தான் ஜெயித்தன்னு சொல்கிற மாதிரி, அனிதா ராதாகிருஷ்ணன் காயல்பட்டினம் முஸ்லீம் சோதரால் தான் ஜெயித்தன்னு சொல்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரு 20-25 தொகுதியில் வெற்றி காரணம் முஸ்லீம்கள் தான். அது வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, காஜா இது நவாஸ் கனி, காஜா மைதீன், மனிதநேய மக்கள் கட்சி ப்ரொஃபஸர் ஜவஹர்லா, தம்பிமுன் அன்சாரி, முபாரக், SDPI, இப்படி எல்லாமே நம்ம சோதரர்கள் தான். எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். எல்லார் பேரையும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், யார் பேரும் விடுபட்டிருக்காது. எல்லாருமே முக்கியமானவங்க தான். இவங்க முஸ்லீம் இந்த சகோதரர்கள் தான் டிஎம்கேக்கு முழுமையான ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. விசிகா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, விஜய்க்கே போயிட்டு அதான் உண்மை. விசிகா ஓட்டு விஜய்க்கே போயிட்டு கொஞ்சம் தான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதே மாதிரி காங்கிரஸ் ஓட்டு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தவிர எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகலை, விஜய்க்கே போயிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை வந்து நடந்தாச்சு.
இந்த சூழ்நிலையை வந்து எப்படி தடுத்திருக்கலாம்? ராகுல் காந்தி, ஸ்டாலின், விஜய் ஸ்டாலின், சிறுமா எல்லாமே ஒன்னா நின்று ஒரு மீட்டிங்லாம் போட்டிருந்தா ஓரளவு தடுத்திருக்க முடியும். அது நடக்கலைங்கிறது தான் உண்மை. விழுந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனது முஸ்லீம் லீக் ஓட்டு, முஸ்லீம்கள் ஓட்டு, ஜவஹர்லா ஓட்டு, முபாரக் ஓட்டு, தமிமன் அன்சாரி ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு தான் திமுகவுக்கு கூட்டணி கட்சியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆன ஓட்டு. மற்ற கூட்டணி கட்சி ஓட்டெல்லாம் சரியா டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஓகே சார், திருமாவளவன் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையை லைம் லைட்லேயே வச்சுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஒரு அரசியல் தலைவர் தனக்கு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி லைன் பார்க்கறது தப்பா? அது நீங்க திரும்ப அதை லைம் லைட் ஆக்குறது வந்து அவருக்கு லாபம். அவரை சுற்றி அரசியல் இருக்குது. ஒரு முக்கிய இடத்துக்கு வந்திருக்காரு. இதை இப்படி பாரு, 2 எம்எல்ஏ வச்சிருக்க ஒருத்தர் வந்து சிஎம்ங்கிற லெவலுக்கு வர முடியுமா? சீமானுக்கு ஒரு நம்பிக்கை, அன்புமணிக்கு ஒரு நம்பிக்கை, எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாட்டு இதை இடம். கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, இவங்க அன்பழகன், வீரமணி இவங்கெல்லாம் ஆளாயிடக்கூடாது, போராயிடக்கூடாதுன்னு நினைக்காம இருந்தா திரும்ப சிஎம்மாட்டே ஆயிருப்பாரு. எடப்பாடி தானே அதுல இவங்க ஆளாயிடக்கூடாதுன்னு கட்டையை போட்டுட்டாரு. சி.வி. சண்முகம், வேலுமணி எல்லாம் ஆளாயிடக்கூடாதுன்னு கட்டையை போட்டுட்டாரு. இல்லை, மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த 2 பேரும் சேர்த்து என்ன முதல்வராக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. இதை எப்படி சார் நம்ம பார்க்கறது? திரும்ப இந்த விஷயத்த பேசுறது மூலயமா என்ன சொல்ல வராரு மக்களுக்கு? அதாவது 2 எம்எல்ஏ இருந்தாலும் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை வரும். அன்புமணி தைரியமா இருங்க, சீமான் தைரியமா இருங்கன்னு எல்லாத்துக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு வரும். அரசியல் டைனாமிக்ஸ் மாறிட்டு மும்முனை ஆயிட்டு, மும்முனையில் வந்து ஒன்றை வீழ்த்ததுக்கு 2, 3 மற்ற சிறிய எண்ணிக்கை உள்ளவங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்பர் 1 வந்தவரை வீழ்த்ததுக்கு முயற்சி பண்ணுவாங்க. யூபியில் நடந்திருக்கு, மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால எல்லாரும் பிளேயர் தான், எல்லாருக்கும் முக்கியம் கிடைக்குது. யார் எப்போ எப்படி சாதிப்பான்னு சொல்ல முடியாது. எனக்கே சாதிக்க வாய்ப்பு வந்து ஆனால் மிஸ் ஆயிட்டு. அதனால் நீங்கள் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக அரசியலை பாருங்க, சாதிக்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு வரும். நம்பர் 1க்கு எதிராக மற்றவங்க எல்லாரும் இயன்று ஒரு முயற்சி பண்ணுறது இயல்பு தான். விஜய் அந்த நம்பர் 1ங்கிற பொசிஷனில் வந்துட்டாருங்கிறது உண்மைதாங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு. ஓகே சார், எஸ்பி வேலுமணி எப்படியாவது வந்து பொதுக்குழுவை நம்ம கூட்டிடணும்னு நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நாம தான் பொதுக்குழுவை கூட்டணும்னு நினைக்கிறாரு. பொதுக்குழு யார் தலைமையில் கூட போகிறது, எப்போது கூட போகிறதுன்னு அதிமுகவில் ஒரு பெரிய பட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான். 10 வருஷத்துக்கு முன்னே சொன்னது. சசிகலா வந்ததும் அப்படியே கொடுத்துட்டு காலில் விழுவார்னா அதெல்லாம் இல்லைங்க. பதவி அதிகாரத்துக்காக தான் இது பண்ணார். அதிகாரமே அவர்கிட்ட வந்துட்டு விட மாட்டாருங்கிற கருத்தை முன் வச்சேன். இப்பவும் நான் அதான் சொல்றேன். மாற்றுங்கிறதுல எடப்பாடி ஸ்லிப் ஆயிட்டாரு, 3வது இடத்துக்கு போயிட்டாரு. பட் அவருக்கு சில இடங்கள்ல தேவகவுடா மாதிரி, ஜனார்டல் எஸ் மாதிரி ஒரு 20 விழுக்காடு வாக்க கர்நாடகாவில் வச்சிருந்த மாதிரி 20 விழுக்காடு வாக்கு அவர் கான்கிரீட்டா இருக்குது. இந்த 2024 அவருக்கு எதிராக நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி டெபாசிட் இழக்க செய்வேன்னு சொல்லி நாடார்களை நம்ம அமைப்பில் உள்ள நண்பர்கள் மூலமாக கருத்துருவாக்கம் பண்ணி அவரை டெபாசிட் இழக்க சொல்லி டெபாசிட் இழக்க வச்சோம். 26 அவருக்கு எதிராக தான் எல்லா அரசியல் நகர்வையும் செய்தோம். ஏன் பிரேமலதா அம்மையார் அதிமுக கூட்டணியில் நமக்கு ஒரு டிசிசிவ் ரோல் இருக்குது. அதே மாதிரி பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள இடைஞ்சல நமக்கு ஒரு டிசிசிவ் ரோல் அதில் இருக்குது. இது எல்லாமே எடப்பாடி சென்ட்ரிக்காட்டு எடப்பாடிக்கு எதிரான ஒரு நகர்வாக தான் நம்ம செய்தோம். அண்ணாமலை பேரளவில் கூட்டணிக்குள்ள இருந்தாலும் கூட நாம வந்து அண்ணாமலை என்ன ஓட்டம் என்னன்னு அண்ணாமலைக்கு கேடஸ்ட் சொல்ற மாதிரி எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்கும். எடப்பாடி தோல்வியில் தான் அண்ணாமலைக்கு வளர்ச்சி உண்டுங்கிறத நாம தான் வெளிப்படையாக சொன்னோம். மோடி வந்து சிஎம் கேண்டிடேட் ஆட்டு எடப்பாடி பேரை சொல்லலை. செங்கோட்டையன், சத்யபாமா, லோகேஷ் இவங்கள்லாம் 24 எடப்பாடி கூட இருந்தவங்கள்லாம் எடப்பாடிக்கு எதிராக போய் விஜயை முன்னிறுத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு அவருக்கு பெரிய அதிரடியை கொடுத்தாங்க. இப்படி அவ்வளவு ஒரு ஜாதி 2 ஜாதி கட்சின்னு நானே சொன்னேன். மன்னார், நாவிதர், போயர் வட்டர் போன்ற சமூகங்கள் இவருக்கு வாக்களிக்க முடியாத அளவுக்கு இவங்க இந்த சமூகங்களுக்கு அவர் செய்த அநீதிகளை நம்ம ஹைலைட் பண்ணோம். எல்லாத்தையும் மீறி அவர் 20 விழுக்காடு வாக்கு எடுத்தவர் 21 எடுத்துட்டாருங்கிற அந்த யதார்த்தத்தை நம்ம மறைஞ்சிக்கிட்டு பேசுறது நாணயமாட்டு நேர்மையாட்டு இருக்காதுல்ல. இனிமேல் செம்மலை போனது ஒரு பாதிப்பு தான். செம்மலான ஒரு பெரிய லீடர். அவர் எம்ஜிஆர் எதிர்த்து தாராமங்கலத்தில் ஜெயித்தவர். தென் ஜெயலலிதா வீக்கன் ஆகும்போது சேலத்தில் அவர் மக்களவையில் ஜெயித்தவர், செல்வாக்கானவர். ஜெயலலிதா சசிகலாவை கேண்டிடேட் ஆட்டு எடப்பாடி இருக்கும்போது ஓபிஎஸ்ஸை கூட்டிகிட்டு வந்து மிகப்பெரிய கூட்டத்தை போட்டு பெரிய ஒரு பரபரப்பை சேலத்தில் ஏற்படுத்துறது வன்னியர் சமூகம். வன்னியருங்கிறவருக்கு ப்ளஸ்ஸு. இன்னைக்கு அவர் விலகி போகிறது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். அதே மாதிரி இவர் வேலுமணி விலகிறது கோயம்புத்தூர் சைடில் பாதிப்பு ஏற்படுத்தும். சி.வி. சண்முகம் விலகி போகிறது விழுப்புரத்தை பாதிப்பு கிடைக்கும். விழுப்புரத்தில் அவர் வன்னியரை தான் திருப்பி போட்டிருப்பாருன்னு நினச்சேன். அவர் வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்தவர், பசுபதிங்கிறாங்க. நான் இன்னும் செக் பண்ணலை. ஸோ எப்படியோ அவரும் ஒரு அரசியலை எடப்பாடி வந்து அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு அரசியல்களை அவரும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி வீரமணி போனது
வடகா டிஸ்ட்ரிக்டில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அரக்கோணம் அந்த சைடு, அன்பழகம் போனது தருமபுரியில் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி ஏரியா வைஸ் தான். நத்தம் விஸ்வநாதன் போனது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இது ஏரியா தான் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் தவிர பேன் தமிழ்நாடு அதிமுகன்னா என்னைக்கு இரட்டை தலைமை இபிஎஸ் ஓபிஎஸ்ங்கிறதுல ஒற்றை தலைமை ஆச்சோ அன்னையிலேருந்து எடப்பாடி பழனிசாமி தான். அது நீங்கள் இரட்டை தலைமையாட்டே அதை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதிகாரத்தை எடப்பாடி கையில் கொடுத்துக்கிட்டு இப்போ குத்துதே குறையுதேன்னு கதறது கொடுத்தவங்க தான், நீங்கள் தான் கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் தான் பரிதவிக்கிறீங்க. எனிவே உங்களுக்கு வந்து இப்போ இவங்களோட இது வந்து விஜய்க்கு கையில் இருக்குது. விஜய் இவங்களெல்லாம் மந்திரி சபையில் இவர் ஜெகன் ரெட்டி கிட்ட இருந்து வந்தவங்கள நாயுடு 2017 சேர்த்த மாதிரி போல்டா சேர்த்தா அமைச்சராகிடுவாங்க. அது எப்படி வருதுன்னு பார்க்கணும். எப்படி இன்னொரு சூழ்நிலைன்னா செங்கோட்டையன் போன்றவங்க அதிமுகலேருந்து ஆள் எடுத்து தாவேக்காவை, அதிமுக எக்ஸோடஸ் வருது, தாவேக்காவை அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இருக்குது. எல்லாமே எப்படி இருந்தாலும் எடப்பாடி தான் தமிழ்நாடு ஃபிகர் அதிமுகங்கிறது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. அது 24 அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு, 26 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. மீதி இருக்கிறவங்க எக்ஸோடஸ் தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரு போட்டி இன்னொரு அதிமுக தமிழக அளவில் இன்னொரு தலைவருங்கிற அந்தஸ்து யாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கொங்கு பெல்ட்டில் கொஞ்சம் அதிக ஏரியாவுக்குள்ள வேலுமணிக்கு ஒரு பேக்கிங் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழக அளவில் எடப்பாடிக்கு எதிராக இன்னொருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது உண்மை. இதை மறைச்சிட்டு நம்ம பேச வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. அவருக்கு வந்து லீடர் ஆக்ட் 19, 21 விட்டுருங்க, 24 ஒற்றை தலைமை, 26 ஒற்றை தலைமை, 2 எலெக்ஷனில் ஒற்றை தலைமையாக அவர் வாக்கெடுத்துட்டார். இனிமே ஒற்றை தலைமையாக வாக்கெடுக்கிறதுக்கு காரணமானவங்க வெளியேறும்போது அந்தந்த பகுதியில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துமே தவிர பேன் தமிழ்நாடு அதிமுகன்னா எடப்பாடி பழனிசாமி தான். குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான். பிடிச்சதை விட மாட்டாருங்கிறத நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கும் அதிமுகன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.